பணத்தோட்டம் குழுவின் சார்பாக இந்த சந்திப்பு தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது. இன்று அந்த வகையில நம்ம அறிவோம் பொருள் உலகம் என்ற தலைப்பில் நடத்த போற 97வது கூட்டம். இந்த கூட்டத்தில் நம்மோடு இணைந்து பேச இருப்பவர்கள் ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கிளை மேலாளர். ஸோ இப்போ என்ன டாபிக்ல பேச இருக்காங்க அப்படின்னா, ரூரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படின்ற தலைப்புல பேச இருக்கிறாங்க. இந்த செக்மெண்ட்ல வந்திருக்கிற முதல் மியூச்சுவல் ஃபண்ட் இதுதான். இதுக்கு முன்னாடி இந்த ஃபண்ட் வந்ததே கிடையாது. ஸோ இந்த ஃபண்டை பத்தியான கியூரியாசிட்டி எனக்கே நிறைய இருக்கு. ஏன்னா பொதுவா அர்பன் டெவலப்மெண்ட் பத்தி தான் பொதுவா ஷேர் மார்க்கெட்ல நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். மொத்த பொருளாதாரமும் ஏதோ நகரத்தின் போக்குல தான் இருக்கு அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். நான் முறையா ரூரல் டெவலப்மெண்ட் மையமா வச்சு இப்படி ஒரு ஃபண்ட் வருது. எனக்கே இதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற ஆவலோட நான் காத்திருக்கிறேன். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் கடந்த 30 ஆண்டுகளாக மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. எந்த அளவிற்கு அப்படின்ட்டு நம்ம வேற எங்கேயும் உதாரணங்கள் போக வேணாம். நமது நகரங்களுக்கு அருகாமையில் உள்ள ஊர்கள், சிற்றூர்கள், கிராமங்கள் இங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அதை ஒட்டி உருவாகும் தொழில்கள், அந்த தொழில்கள் மேம்பாடு நடக்கும்போது அந்த கிராமங்களுடைய வளர்ச்சி இதெல்லாமே பார்க்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேல இந்திய கிராமங்களை மட்டுமே மையமாக வைத்து இந்திய மத்திய அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கமும் சரி நிறைய திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது அது ஒரு விளைவை ஏற்படுத்தும் இல்லையா? கிராம மக்கள் கையில பொருளாதாரம் இன்னும் அதிகமாக சென்று சேரும் போது அது ஒரு விளைவை ஏற்படுத்தும். அந்த விளைவின் வழியாக இங்க பல மாற்றங்கள் நிகழும். சமீபத்தில் நான் கண்ட பெரிய மாற்றம் என்பது அதாவது சர்க்கரை ஆலைகளோட வளர்ச்சி. இதற்கு முன்பு எப்படி இருந்தது அப்படின்னா, சர்க்கரை ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படும் சர்க்கரை அளவு இந்திய சந்தையை மட்டும் மையப்படுத்தி இருந்தது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா உலக சந்தைக்கும் அதிகமா ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவில் அந்த தொழில் வளர்ந்திருக்குது. அப்படின்னு அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்க நிறைய சர்க்கரை ஆலைகளை உற்பத்தி செய்யும் திட்டங்கள் வகுக்கப்பட்டன. ஸோ இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு விஷயம்தான். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பகிர்ந்து கொள்ள நம்மோடு ஐசிஐசிஐ புரூடென்ஷியல்ல இருந்து வந்திருக்காங்க. அவர்களை வரவேற்று இந்த நிகழ்வை தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சார், நீங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்குல்ல சார் எல்லாருக்குமே? வணக்கம். ஓகே, கேக்குதுங்க. ஓகே சார். ஸோ ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டில் ரூரல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் என்னப்போ இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கீம் பற்றி இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேச ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு என்எஃப்ஓ நம்ம ஐசிஐசிஐ பர்சனல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் ஒரு என்எஃப்ஓ லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நம்மளோட இந்தியாவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரூரலில் இருக்குது, அர்பனில் இருக்குது. பட் குறிப்பாக ஏன் ரூரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் இருக்குன்னு பார்க்கும்போது நாங்கள் ஒரு பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு டேட்டா நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். 143 crore பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 64%, அதாவது 92 கோடி மக்கள் ரூரலில் இருக்கக்கூடிய மக்கள். இவங்களோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 100 ரூபா பொருள் இந்தியாவில் கன்சம்ஷன் நடக்குது அப்படின்னா இதுல 50% ரூரல்ல இருக்கிற மக்களும் 50% அர்பன்ல இருக்கிற மக்களும் ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்றாங்க.
ஸோ ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணும் போது நீங்கள் ஏன் வந்து ரூரலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? ஏன்னா அர்பன்லையும் 50% ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஏன் அர்பனை மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? இந்த டைமில் ஏன் ரூரலில் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, லாஸ்ட்டு ஒரு 30 வருஷமா சார் சொன்ன மாதிரி ரூரலில் நிறைய டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம், ரூரலில் இருக்கக்கூடிய மக்களோட பெர் கேபிட்டா இன்கம் 2011 $800 இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா $2000 இருக்கு. அதாவது ஒருவரோட வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா சராசரி வருமானம் 13,000 ரூபாய் இருக்கு. இப்போ இதே பீரியட்ல நீங்க 2011 மெட்ரோவோட அர்பனோட பாப்புலேஷனோட பெர் கேபிட்டா இன்கம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட சராசரி வருமானம் $2000 இருந்தது. இப்போ எப்படி நம்ம ரூரல் இருக்கோமோ அதே மாதிரி 2011 அர்பன் இருந்தது. பட் இந்த கடந்த 14 வருஷத்தோட கிரௌத் வந்து நீங்க அர்பனை கம்பேர் பண்றப்போ இங்க இருந்து அடுத்த 14 வருடம் ரூரல் இன்னும் அதிகமா டெவலப் ஆகுன்ற கான்பிடன்ஸ் எங்களுக்கு இருக்கு. அதனாலதான் 50% 2 பேருமே ரூரலும் அர்பன் 2 பேருமே ஈக்குவலி 50% கான்ட்ரிபியூட் பண்ணும் போது கடந்த 10 வருடங்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான கிரௌத் எங்க இருக்குன்னு பாக்குறப்போ இந்த ரூரல்ல நாங்க பேசுறோம். ஸோ மகாத்மா காந்தி என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட உயிர் கிராமங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதை அவர் சொல்லும் போது இந்தியாவில் 84% மக்கள் ரூரல்ல இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 64% மக்கள் வந்து ரூரல்ல இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுல நீங்க அதிகபட்சமா பார்க்கிறப்போ இந்த 64% மக்கள் இந்தியாவில் நடக்கக்கூடிய கன்சம்ஷன்ல 50% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதே மாதிரி இந்தியாவில் நடக்கக்கூடிய அந்த ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 46% பார்த்தீங்க அப்படின்னா இந்த 64% மக்கள் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இதோட வளர்ச்சி வந்து ஒவ்வொரு வருடங்கள் நீங்க பாக்குறப்போ அதிகமாயிட்டே இருக்கு. இதை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நாங்க இந்த இடத்துல பிலீவ் பண்றோம். நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரூரல்ல இருக்கு. ஏன் ரூரல்ல நாங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்றோம்னா, இப்ப மதுரை அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் சிட்டி மதுரை ஆகணும். அப்போ என்ன ஒரு நம்ம பண்ணணும், யாரெல்லாம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 3 பேர் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும். ஒன்னு கவர்மெண்ட் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும், மூணாவது பீப்புள் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த 3 பேரும் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு சிட்டில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அந்த சிட்டில இன்வால்மெண்ட் அதிகமாகும். அந்த சிட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பெஸ்ட் சிட்டியா இருக்கும், அந்த சிட்டி அந்த கண்ட்ரில பெஸ்ட் சிட்டியா இருக்கும். ஸோ அப்போ இந்த 3 பேரோட ஸ்பெண்டிங் ஒரு ஏரியால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 பேரும் இங்க ரூரல்ல அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்களா அர்பன்ல அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்களான்னு பார்க்கும்போது ரூரல்ல அதிகமான ஸ்பெண்டிங் வந்து இங்க அதிகமா நடந்துட்டு இருக்கு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு பேஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7.2 கிலோமீட்டர்ஸ், சரிங்களா, 7.2 lakh கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துட்டு ஆல் வெதர் ரோட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆல் வெதர் ரோட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லா வில்லேஜஸ்லையும் கவர் பண்ணி ரோட் கனெக்டிவிட்டி இருக்கு, எல்லா வில்லேஜ்க்கும் எலக்ட்ரிசிட்டி இருக்கு, எல்லா வில்லேஜஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா பவர் கன்சம்ஷன், வாட்டர் ஸ்டோரேஜ், ஸோ எவ்ரி திங் வந்து ஒரு பேஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வில்லேஜ்ல ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட அதிகமான நேரம் எங்க அதிகமா செலவு பண்ணியிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பேசிக் அடிப்படை தேவைகளுக்கு அதிகமா செலவு பண்ணியிருப்பாங்க. அவங்களோட நேரத்தை ஒரு வாட்டர் எடுத்துட்டு வரதுக்கா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றதுக்கு ரோட் ஃபெசிலிட்டி இருக்காது, டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி இருக்காது, அதிகமான நேரங்கள் அங்க செலவு பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ எல்லாமே வந்து ரோட் கனெக்டிவிட்டி பேசிக் அடிப்படை தேவைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரூரல்ல இருக்கிறப்போ அவங்களோட நேரம் வந்து சேமிக்கப்படுது. அந்த நேரத்தை அவங்க எங்க அதிகமா செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ல, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனிஸ்ல, சர்வீசஸ் கம்பெனிஸ்ல அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுல இன்னும் மெயினா சொல்லும் போது உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு growth வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மெயினா சொல்லும் போது இங்க ரூரல்ல வந்துட்டு கார்பரேட்டோட ஸ்பெண்டிங் அதிகமா இருக்கு. கார்பரேட்டோட ஸ்பெண்டிங் நமக்கும் சைனாவுக்கும் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பாக்குறப்போ 2 பேருமே அக்ரிகல்ச்சர்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம். பட் சைனா என்ன பண்ணாங்க, அக்ரிகல்ச்சர் மேனுஃபேக்சரிங் அவங்க ஷிஃப்ட் ஆனாங்க. ஏன் மேனுஃபேக்சரிங் அவங்க ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஆனாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல நிறைய படிச்சவங்க படிக்காதவங்க இந்த மாதிரி நிறைய பீப்புள் இருப்பாங்க. எல்லாரையும் யூஸ் பண்ணணும், எல்லாரோட ஸ்கில்லையும் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மேனுஃபேக்சரிங் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ அதுல ஒரு நல்ல ட்ரமெண்டஸ் ஒரு growth வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்க.
அங்கிருந்து இப்போ சர்வீஸ்க்கு அவங்க சைனா வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்லைட்லி நம்ம இந்தியா என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து சர்வீசஸ்க்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ அந்த மேனுஃபேக்சரிங்க்கு ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்லேருந்து டைரக்ஷன் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ இது நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இது ரூரலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் ஒரு ட்ரெமெண்டஸ் சப்போர்ட்டோட வந்து அடுத்த லெவலில் நோக்கி போகுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு பிலீவ் பண்ணுறோம். ஸோ மேக் இன் இந்தியா, பிஎல்ஐ, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசி, இந்த மாதிரியான கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ்னால நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நியூ ப்ராஜெக்ட்ஸோட ரெடியாக இருக்கிறாங்க. 2020 கம்பேர் பண்ணுறப்போ 2023 கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மேனுஃபேக்சரிங்கில் இந்த கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ்லாம் நடந்திருக்கு. நிறைய கம்பெனிஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய சாம்சங்காக இருக்கலாம், இல்லை ஹெச்பி கம்பெனியாக இருக்கலாம், சீமென்ஸ், இந்த மாதிரியான கம்பெனிஸோட அவங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஒவ்வொரு கம்பெனி இன்னொரு கம்பெனி இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபாரின் குளோபல் கம்பெனிஸ் அப்படின்னா அவங்க ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த மாதிரியான ஒரு ரூரலில் இருக்கக்கூடிய ஏரியாவில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, அங்கே பேசிக் நீட்ஸ் எல்லாமே இருக்குது, அங்கே ஸ்கில்டு பீப்புள் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஏன் ஸ்கில்டு பீப்புள் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்கன்னா ஸோ அங்கே வந்து லிட்ரஸி ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி லைஃப் வந்து ரூரலில் இருக்கிற பீப்புளுக்கு கொடுக்கணுன்றதுக்காக நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டி கொடுக்கறதுல நிறைய ஒரு 2.1 crore ஹவுசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஆவாஸ் யோஜனால மூலமாக வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ரூரலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு டெவலப்மெண்ட் ஓரியன்டாக இருக்கு, ரோட் கனெக்டிவிட்டி சப்போர்ட்டிவாக இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஃபிகேஷன், டேப் வாட்டர். ஸோ லிட்ரஸியோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரஸி கல்வி தகுதி வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி 36% தான் ரூரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் போய் கல்வி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து 73% மக்கள் வந்து அவங்களோட ஸ்கூலுக்கு அவங்களோட குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரோத். ஸோ எல்லாரும் படிக்க வைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா ஒரு மெச்சூர்ட் பீப்புள் அதிகமாக இருப்பாங்க, ஸ்கில் பீப்புள் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா எஜுகேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஷிஃப்ட் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நடந்த இடம் வந்து 2011 2024. நீங்கள் பெர் கேபிட்டா இன்கம் அங்கே 800 258 வந்து ரூரல் டெவலப்மெண்ட் ஆயிருக்காங்க. பட் அதே டைம்ல நீங்கள் அர்பன் 2000 4200 டெவலப்மெண்ட் ஆயிருக்காங்க. அர்பனோட க்ரௌத்தோட ரூரலோட க்ரௌத் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இங்கேருந்து ஒரு 10 years 15 yearsல கம்பேரிட்டிவா அர்பனோட ரூரலோட பார்ட்டிசிபேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ரூரல் ஃபுட்டு மட்டும் இல்லை, நான் ஃபுட்டில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சர்வீசஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஸ்பெண்ட் பண்ணாங்களோ அதை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ அதிகமாக ஸ்பெண்டிங் நடந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பருப்பு வகைகளில் 26% அவங்க ஸ்பெண்ட் பண்ணவங்க இப்போ 6.9% தான் அவங்க செலவு பண்ணுறாங்க. 2% 4% செலவு பண்ணுற சர்வீஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ் எல்லாமே இப்போ 12% 10%க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உமன் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. பட் ஏன் இப்போ நம்ம வந்துட்டு இது அதிகமாக பேசுகிறோம்? ஏன்னா இப்போ நம்ம பார்த்த மாதிரி கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் ரூரலில் இருக்குது, கார்பரேட்டோட ஸ்பெண்டிங் ரூரலில் இருக்குது. ரூரலில் இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் கார்பரேட்டும் ஸ்பெண்ட் பண்ணாலும் நிறைய வேலை வாய்ப்புகள் வரும், பீப்புள் கிட்ட பணம் நிறையா இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? பீப்புள் கிட்ட பணம் வந்துச்சுன்னா அவங்க கன்சம்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த பேஸ் அடிப்படை தேவைகள் எல்லாமே இப்போ ரெடியாக இருக்கு. இங்க இருந்து நெக்ஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் ஒரு இயர்ஸ் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரிகர் எங்க அதிகமாக கிடைக்க போகுது, இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரிகர் என்ன நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அது எக்ஸ்க்ளூசிவா ரூரல்ல என்ன ஷார்ட் டேர்ம் ட்ரிகர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன், ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கு. அதாவது கோதுமை, அரிசி இதோட விலைகள் அதிகமாகிறப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மருக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும். அது அவங்களோட கன்சம்ஷனுக்கு அவங்களோட இன்கம் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறப்போ நிறைய இடத்துல அவங்க செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தென் நிறைய கம்பெனிஸ்க்கு எஸ்எம்இ கம்பெனிஸ்லாம் நீங்கள் அர்பனை கம்பேர் பண்ணுறப்போ அர்பனில் 3 லட்சம் கம்பெனி இருக்குது அப்படின்னா இந்த 300 லட்சம் கம்பெனி அர்பனில் இருக்குது. பட் அதே டைமில் நீங்கள் ரூரலில் பார்த்தீங்கன்னா 320 லட்சம் கம்பெனி வந்துட்டு ரூரலில் இருக்குது. ஸோ ஒரு மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் எங்கே தரும்னா ஒரு ஸ்மால் மீடியம் கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கிடைக்கும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரூரலில் ஜாஸ்தியாகவே இருக்குது. தென் ரொம்ப ரொம்ப இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட ஃபோக்கஸ் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன்ஸ் வர இருக்கு. 2025, 26, 27 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல ஸ்டேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் இருக்கு. அப்கமிங் எலெக்ஷன்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன்ஸ் ஆல்வேஸ் ரூரலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு டெவலப்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும்.
தென் பட்ஜெட்டோட அனௌன்ஸ்மெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம பேசின மாதிரி இன்ஃப்ளேஷன் சப்போர்ட்டிவாக இருக்குது. இன்ஃப்ளேஷனோட கர்வ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்லைட்லி ஹையராக இருக்குது. இது ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறப்போ அங்கே ரூரலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல இன்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் ரூரல் அண்ட் அர்பன் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ அர்பனில் நிறைய ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் கம்பெனியோட பார்ட்டிசிபேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 324 லட்சம் கம்பெனிகள் வந்து ரூரலில் இருக்குது. அர்பனை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 15 லட்சம் கம்பெனி இங்கே அதிகமாக இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்டோட எலெக்ஷன்ஸ் பாருங்க. ஸோ 2025 டெல்லி பீகார்ல எலெக்ஷன்ஸ் இருக்கு. 2026 தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம்ல ஸ்டேட் கவர்மெண்டோட எலெக்ஷன்ஸ் இருக்கு. 2027 குஜராத், பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஸ்டேட் கவர்மெண்டோட எலெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன்ஸ் இருக்கிறப்ப நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ரூரல் ஏரியால இருக்கக்கூடிய பீப்புளுக்கு அதிகமாக வந்து பெனிஃபிட் இருக்கும். ஸோ எவ்ரி இயர் பட்ஜெட்ல 7% வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பட் இந்த இயர் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா 66% இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணதுல எக்ஸஸா பே பண்றது, எக்ஸஸா பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஸோ 7% + 66%. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 13% மேல ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக பட்ஜெட் அலோகேஷன்ஸ் இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஸோ நீங்க பார்க்கும்போது நீங்க கிராஜுவலா லாஸ்ட் 1 இயர்ல ஸோ வாட்டர் ஸ்டோரேஜ் வந்து ரூரல்ல அதிகமா இருக்கு. ஸோ வாட்டரை ஸ்டோரேஜ் பண்ற கெப்பாசிட்டி அதிகமாயிருக்கு அப்படின்னா அந்த அக்ரிகல்ச்சரோட பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கும். தென் அக்ரிகல்ச்சர் ஆட்டோமேட்டிக்கா கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனியோட க்ரோத் நல்லா இருக்கும். அக்ரி எக்ஸ்போர்ட் நடந்திருக்கு. சார் சொன்ன மாதிரி சுகர்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ அதோட க்ரோத் அதிகமாயிருக்கு. ரைஸ் ப்ரைஸ், அரிசியோட விலை, கோதுமையோட விலை அதிகமா இருக்கு. நல்ல இன்கம் வந்து ரூரல்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டிராக்டர் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2 வீலர் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே ரூரல்ல இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரம் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ஆல்ரெடி இருக்கு, இன்னும் இருக்கும் அப்படின்றத பிலீவ் பண்றோம். ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் சொல்லல, கவர்மெண்ட்டும் சொல்றாங்க நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரூரல்ல இருக்குன்ட்டு. அது இல்லாம பிரைவேட் கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸும் அடுத்த டெவலப்மெண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூரல்ல இருக்கு. லைக் ஒரு ஹிந்துஸ்தான் கம்பெனி, மஹேந்திரா கம்பெனி, ஹீரோ மோட்டார் கம்பெனி. ஹீரோ மோட்டார் கம்பெனியோட 36% growth, அவங்களோட ப்ராஃபிட் க்ரோத்துக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான சப்போர்ட் ரூரல்ல இருக்கக்கூடிய மக்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. மேரிகோ ஒரு ஆயில் மேனுஃபேக்சர் கம்பெனி, அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா ரூரல்ல தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் இல்லை, கவர்மெண்ட் மட்டும் இல்லை, கார்பரேட்டும் சேர்ந்து சொல்றாங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்க இருக்குன்னு பார்த்தா ரூரல் டெவலப்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு. ஸோ லாங் டேர்ம் ட்ரிகர் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. கவர்மெண்டோட பட்ஜெட்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். கவர்மெண்டோட ஃபோக்கஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்ல இருக்கு. அங்க இருக்கிற பீப்புளோட ஸ்பெண்டிங் இருக்கு. ஸோ நிறைய இன்ஃப்ளேஷன்ஸோட பிக்கப் ஆன் ப்ரைசிங்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்கீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்ட்டு பிலீவ் பண்றதுனால ஐசிஐசிஐ பென்ஷன் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஒரு என்எஃப்ஓ லான்ச் பண்ணியிருக்கிறோம். ரூரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணுது. ரூரல் ஏரியால நிறைய டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு அடிப்படை தேவைகள் எல்லாமே ரெடியா இருக்கிறதுனால அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்த ஒரு 10 இருந்து ஒரு 15 வருஷத்துக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க அதிகமா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட்ல இருக்கு, ரூரல்ல இருக்கு. ஸோ அதனால நம்ம என்எஃப்ஓ லான்ச் பண்ணியிருக்கோம் January 9th, January 23rd. ஸோ அதாவது இன்னையில இருந்து அடுத்த 15 நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்எஃப்ஓ அவைலபிளா இருக்கும். ஸோ ரூரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன தோணும்? ஒரே ஒரு அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா, இப்போ ரூரல் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி வந்து மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், சர்வீசஸ், இந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரூரலோட மக்களோட பெனிட்ரேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அவங்களோட ஸ்பெண்டிங்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் வந்து ரூரல் அப்படின்னு பார்க்குறப்போ இட்ஸ் நாட் அ நாரோ தீம், ஒரே ஒரு தீம் மட்டும் இல்லை, இது ஒரு பிராட் தீம். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரூரலோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட்ல பார்க்கலாம், கன்சம்ஷன்ல பார்க்கலாம். ஸோ மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரூரல்ல கிடைக்குது. ஸோ இதனால நம்ம பிராட் தீம் அப்படின்னு சொல்றோம். நீங்க ஜஸ்ட் ரூரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்குறப்ப இட்ஸ் அபவுட் கன்சம்ஷன் மட்டும் கிடையாது, கன்சம்ஷன் பிளஸ் டெவலப்மெண்ட். நீங்க டெவலப்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ரூரல் என்னெல்லாம் டெவலப்மெண்ட் நடக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடந்தால் ஆட்டோமேட்டிக்கா வந்து அங்கே பவரோட ஜென்ரேஷன்ஸ், பவர், சிமெண்ட், அங்கே லோன் கொடுக்கக்கூடிய பேங்கிங், பப்ளிக் செக்டர் பேங்கிங், ஆட்டோ காம்போனன்ட்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், டெலிகாம், இந்த மாதிரியான கம்பெனிஸோட பார்ட்டிசிபேஷன் இருக்கு. ப்ளஸ் கன்சம்ஷன்ல நீங்க பார்க்குறப்போ கன்சியூமர் டியூரபிள், எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்,
ஸோ 2 வீலர் 3 வீலர் சேல் பண்ணக்கூடிய கன்சம்ஷன். ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸோட பெனிட்ரேஷன்ஸ் வந்து இன்னும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பிராட் தீம் நம்ம சொன்னோம், கிட்டத்தட்ட 12 செக்டர்ஸ்க்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஆட்டோ காம்போனன்ட்ஸ், ஆட்டோட ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி, 2 வீலர் 3 வீலர் டிராக்டர் சேல் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு கேபிட்டல் குட் லைக் அசோக் லேலண்ட் மாதிரியான கம்பெனிஸ், ஒரு எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி, ஒரு சுப்ரீம் என்டர்பிரைசஸ், இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம். கெமிக்கல் குட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம். கெமிக்கல் குட்ஸ் லைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிஐ இண்டஸ்ட்ரி, யூபிஎல் லிமிடெட், ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம். தென் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், அம்புஜா சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ஸோ டால்மியா, ஜேகே ஸ்ரீ சிமெண்ட்ஸ், இந்த மாதிரியான சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம். தென் கன்சியூமர் டியூரபிள் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிக்சன் டெக்னாலஜி, ஏசியன் பெயிண்ட் கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் செக்டர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. டெலிகம்யூனிகேஷன் பார்க்குறப்போ பாரதி ஏர்டெல் இருக்கு. ஸோ பவர் அப்படின்னு பார்க்குறப்போ ஸோ நிறைய செக்மெண்ட்ஸ் அதில் வந்து அவைலபிளாக இருக்கு. எஃப்எம்சிஜின்னு பார்க்குறப்போ கோல்கேட், தாபர், ஐடிசி, மேரிகோ, ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 480 கம்பெனிஸ் வரைக்கும் இந்த செக்மெண்ட்ல அவைலபிளா இருக்கு. இதுல ஆஸ் ஆஃப் நவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 to 75 கம்பெனிஸ் வரைக்கும் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி ரூரல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் ஒரு 6 மந்த்க்கு முன்னாடி டிசைன் பண்ணாங்க. ஸோ இதை டிசைன் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்குன்னா தான் இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த இண்டெக்ஸ் அடிப்படையில எந்த செக்டர்ஸ் அதிகமா இருக்குன்னா ஃபினான்சியல் சர்வீசஸ்ல அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டு 24% ஃபினான்சியல் சர்வீசஸ்ல இருக்கு. இந்த ஃபினான்சியல் சர்வீசஸ்ல லைக் வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ், பேங்க் ஆஃப் பரோடா, பந்தன் பேங்க், இந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வரும், எஃப்எம்சிஜி, ஆட்டோமொபைல்ஸ், இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல நிறைய வெயிட்டேஜஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 ஸ்டாக்ஸோட தொகுப்பு தான் இந்த நிஃப்டி ரூரல் இண்டெக்ஸோட ஒரு அமைப்பு. இப்ப ஏன் இந்த இடத்துல நம்ம வந்துட்டு அதிகமா ஃபோக்கஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இந்த செக்டர்ஸ் நம்ம அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ இன்சூரன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேங்கிங், இந்த மாதிரி இதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்றப்போ அதோட லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸா இண்டஸ்ட்ரியில என்ன ரிட்டர்ன் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிமெண்ட் ஆல்ரெடி பீக்ல இருந்து ஒரு 10% கரெக்ஷன் ஆயிருக்கு, டிஸ்கவுண்ட் ரேட்ல அவைலபிளா இருக்கு. பவர் 6% கரெக்ஷன் ஆயிருக்கு, டிஸ்கவுண்ட் ரேட்ல அவைலபிளா இருக்கு. ஆட்டோ 6% நெகட்டிவ் ரிட்டர்ன், டெலிகாம் 4%. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே இந்த கம்பெனியோட செக்மெண்ட், இந்த செக்டரோட ரிட்டர்ன் வந்து தி பெஸ்ட் இல்லை, ஒரு 30-40% ரிட்டர்ன் கொடுத்துருச்சு, இதுக்கப்புறம் இதே மாதிரி ரிட்டர்ன் தருமா, இதுக்கப்புறம் கரெக்ஷன் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி மைண்ட் செட்ல இல்லாம ஆல்ரெடி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது எல்லா கம்பெனிஸுமே மேக்ஸிமம் ஆஃப் கம்பெனி, மேக்ஸிமம் ஆஃப் செக்டர்ஸ் வந்து வேல்யூஷன் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் லெவல்ல இருக்கு. நம்ம இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற ஒரு கம்பெனில ஒரு ஸ்கீம்ல என்ன நினைப்போம், அந்த ஸ்கீம் வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கணும். ஆல்ரெடி இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு 80 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா நம்ம வாங்குறதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா 100 ரூபாய்க்கு மேல போகும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், அங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ 100 rupees 20% கரெக்ஷன் ஆகி 80 rupees ஆயிருக்கு. பட் இன்னைக்கு நீங்க 80 rupees நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது 100 rupeesக்கு போறப்போ உங்களுக்கு 25% வந்து ரிட்டர்ன் கொடுத்துரும். அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆரம்பிச்ச இடத்துக்கே திருப்பி அந்த ஸ்டாக் பிரைஸ் போறப்போ உங்களுக்கு ஃபாலிங்கை விட ஜாஸ்தியான ரிட்டர்ன் கிடைக்கும். ஏன்னா நீங்க 20% கரெக்ஷனா 100ல இருந்து 80, பட் 80ல இருந்து 100 போகணும் அப்படின்னா 25% ஹைக் இருக்கணும். சரிங்களா? ஸோ ஆரம்பிச்ச இடத்துக்கு போகும்போது நமக்கு இதுல இருந்து பெட்டரான ஒரு இன்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிஃப்டி 100ஓட இண்டெக்ஸ் நீங்க பாக்குறப்போ ஒவ்வொரு கம்பெனிஸ், ஒவ்வொரு செக்டர்ஸோட வெயிட்டேஜ் எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு லாஸ்ட் ஒரு 6 மந்த்ல அந்த கம்பெனியோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், ஸ்டாக் பிரைஸ் பொறுத்து, மார்க்கெட் கேப் வெயிட்டேஜ் பொறுத்து டிசெண்டிங் ஆர்டர்ல எடுக்கிறப்போ ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்போ 2019க்கும் நவம்பர் 2024க்கும் உள்ள டிஃபரன்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி வந்து அப்போ 11% இருந்தது, 9.2% இப்போ கரண்ட்லி இருக்கு. அதோட வேல்யூவேஷன் வெயிட்டேஜ் வந்து கம்மியா இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா அதோட ஸ்டாக் பிரைஸோட மூவ்மெண்ட் லோவா இருக்குது. பட் நம்ம இந்த டைம்ல என்ட்ரி ஆகக்கூடிய இந்த செக்டர்ஸ், நம்ம மார்க் பண்ணக்கூடிய செக்டர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் ரேட்ல அவைலபிளா இருக்கு. ப்ரூவ் பண்றதுக்கு அகைன் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக இந்த ஸ்லைட் உங்களுக்கு சிம்பிளா காமிக்கிறேன். ஸோ ஐசிசி பிரின்சிபல் அசெட் மேனேஜ்மெண்ட் எப்பவுமே வந்துட்டு ஒவ்வொரு டைம்
ஃப்ரேம்லையும் ஒவ்வொரு ஸ்கீம் லான்ச் பண்ணுறோன்னா எங்கள் கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான டேட்டா இருக்கும். அந்த டைமில் நாங்கள் லான்ச் பண்ணால் அங்கேருந்து ஒரு 3 years, அங்கேருந்து ஒரு 5 yearsல அந்த தீமில் அந்த ஸ்கீமில் பெஸ்ட் ரிட்டர்ன் எங்களால் எடுத்து தர முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன்ஸ் எங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் வந்ததுனா மட்டும்தான் தான் ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் எப்போவுமே ஒரு என்எஃப்ஓ கொண்டு வரும். ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் நிறைய என்எஃப்ஓ லான்ச் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் செக் பண்ணி பார்க்குறப்போ ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்போவுமே லைக் இன்னோவேஷன் ஃபண்டாக இருக்கலாம், சின்ஸ் 41% ரிட்டர்ன், எம்என்சியாக இருக்கலாம், பாரத் கன்சம்ஷன் ஃபண்டாக இருக்கலாம், இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டாக இருக்கலாம். இந்த மாதிரி எவ்ரி சைக்கிளில் ஒவ்வொரு டைம்லையும் பிஎஸ்சி ஃபண்ட், ஹவுசிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட், ஒவ்வொரு என்எஃப்ஓ ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 20%, மோர் தென் 25%, மோர் தென் 30% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. பட் இந்த டைமிங்ல நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது வேல்யூஷன்ஸ் எல்லாமே லோவா இருக்கு. த சேம் டைம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கு முன்னாடி பட்ஜெட்க்கு முன்னாடி நம்ம கிட்ட அலோகேஷன் ஃபண்ட்ஸ் வந்து ரெடியா இருக்கும் அலோகேட் பண்றதுக்கு. நம்ம இன்னைக்கு தான் லான்ச் பண்ணியிருக்கோம், 23rd வரைக்கும் அவைலபிள் இருக்கு. பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது டே ஃபர்ஸ்ட். அப்போ அங்கே எந்தெந்த கம்பெனிஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குமோ அதையும் பார்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஸ்கீமில் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் மேனேஜர் மிஸ்டர் சங்கரன் நரேன், அவர் தான் நம்மளோட சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு முதல் 26 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மார்க்கெட்டில். ஸ்டார்டிங் ஃப்ரம் 1992 2008, 2013, 2019. ஸோ இந்த மாதிரி நிறைய சைக்கிள்லாம் பார்த்துருக்காங்க. மார்க்கெட்டில் ஒவ்வொரு கரெக்ஷன்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சாருக்கு இருக்கு. ஸோ இவரு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா அவங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ். ஸோ போத் டுகெதர் இந்த ஃபண்டை ஹேண்டில் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டாகவும், ஸோ கான்ட்ரா கால் ஒரு வேல்யூ க்ரோத் ஓரியன்டட் ஸ்டாக்ஸ் பிக் பண்ணுறதுல இப்போ இருக்கக்கூடிய ரூரலில் எந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுக்க முடியும், ஸோ அந்த அளவுக்கு டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட். ஸோ ரூரல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி வேல்யூவேஷன்ஸ் வந்து ஒரு கன்சம்ஷன் டெவலப்மெண்ட் பேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது இதில் இருக்கக்கூடிய தீம் எல்லாமே ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் ரேட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறப்போ ஆக்சுவலாக அதோட தி பெஸ்ட் ப்ரைஸிங் ரீச் பண்ணும் போதே நமக்கு இங்கேருந்து ஒரு ஸ்லைட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15% ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அங்கேருந்து அகைன் ஆல்ஃபா கிரியேட் பண்ணும் போது தி பெஸ்ட் லெவல் ரிட்டர்ன் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ டிப்ளாய்மெண்ட் ஆல்சோ வந்து ஸ்லோலி வந்துட்டு ஒன் ஷார்ட்ல ஒரே நாளில் 100% டிப்ளாய்மெண்ட் பண்ண மாட்டாங்க. வி வில் ஹேவ் அ டைம். ஸோ பட்ஜெட்க்கு முன்னாடி நம்ம கிட்ட அலோகேஷன் வந்துடும், பட்ஜெட்டை பொறுத்து நம்ம ஸ்லோலி டிப்ளாய்மெண்ட் பண்ணலாம். ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி டவுட், எனி கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலா இந்த ஃபண்டோட ஃபீச்சர்ஸ் பத்தி கேட்கல எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிங்கா இருந்தது. ஸோ இது வந்து எந்த பர்டிகுலர் கேபிட்டலைசேஷன் பேஸ்டும் கிடையாது அப்படின்றது இதுல இருந்து நமக்கு தெரியுது. இன்னொன்னு, இந்த ஃபண்டை நான் இன்னொரு முக்கியமான ஃபண்டோட கம்பேர் பண்ணணும்னு நான் விரும்புறேன். ஸ்மால் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டோட இதை வந்து கம்பேர் பண்ணலாம். ஏன்னா ஸ்மால் கேப்போட அந்த சிஏஜிஆர் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 10 yearsல ஸ்மால் கேப் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 25% மேலேயே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, அதே அளவுக்கு இல்லாட்டினா அதுக்கு பக்கத்துல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து இதுல எதிர்பார்க்க முடியுமா அப்படின்றது தான் இப்போ என்னோட கேள்வி. சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்மால் கேப் சார் as நீங்க சொன்ன மாதிரி மார்க்கெட் கேப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இதுல இல்லை. ஸோ பேஸ்ட் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த மாதிரி கேபிட்டலைசேஷன் வைஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டாக கேப்சர் பண்ணலாம். இதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இப்போ கரண்ட்லி மிட் கேப், ஸ்மால் கேப் கம்பேர் பண்ணும் போது லார்ஜ் கேப்பில் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இருக்குது. வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. லைக் எஃப்எம்சிஜி அதில் ஹை வெயிட்டேஜ் இருக்குது, பேங்கிங் ஹை வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட இந்த செக்டர்ஸ் எல்லாமே லாஸ்ட் 1 year 6 months வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சில செக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி பேங்கிங் லாஸ்ட் 3 yearsமே வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ லார்ஜ் கேப்பில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் த சேம் டைம் லாஸ்ட் ஒரு 10 years நீங்கள் க்ரோத் ரெக்கார்ட் நீங்கள் எடுத்து பார்க்குறப்போ ஸ்மால் கேப்போட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிவ் டு மற்ற அசெட் கிளாஸ் ஒரு ஃப்ளெக்ஸி கேப், ஒரு லார்ஜ் கேப் கம்பேர் பண்ணுறப்போ ஜாஸ்தியான ரிட்டர்ன் இருக்குது. பட் ஸ்மால் கேப்பில் நீங்கள் எப்போவுமே லாங் டேர்ம் போகும்போது ரிட்டர்னோட மல்டிபேக்கர் ரிட்டர்ன்ஸ்
அங்கே ரிஸ்க் ஜாஸ்தி, பட் எடுக்கக்கூடிய ரிட்டர்ன் அதுக்கு தகுந்த மாதிரியான அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க் லெவல் வந்து கம்பேர்ட் டு ஸ்மால் கேப்போட மேபி லிட்டில் பிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பட் த சேம் டைம் நம்ம இந்த ஸ்கீமில் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் கம்பெனி, இந்த ரூரல் டெவலப்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கம்பெனி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் மிட் கேப் கம்பெனிஸும் இதில் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனியாக போகிறப்போ ஸ்மால் கேப் கொடுக்கக்கூடிய ரிட்டர்னுக்கு க்ளோஸ் டு நியரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வித் கம்மியான ரிஸ்கில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இதில் அதிகமாக இருக்கு. நண்பர்களே, இதுதான் என்னோட டவுட்டா இருந்தது. ஸோ உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்குங்களா? ஓகே ஓகே. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து இந்த என்எஃப்ஓ வந்து உண்மையிலே ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா கிராமங்களை மையப்படுத்தி முதலீடு செய்து தொழில் செய்கின்ற நிறுவனங்கள் அவங்களுடைய பங்குகளில் முதலீடு செய்யறதுக்காக முதல் முறையாக இப்படி ஒரு ஃபண்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் புதுசாக கிரியேட் ஆகும்போது அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது மிகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். எனக்கு இதில் ஒரு குட்டி அனுபவம் இருக்கு. ஒரு 1.5 years பேக் ஹெச்டிஎஃப்சி வந்து டெஃபென்ஸ் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று அறிமுகம் செய்தாங்க. இந்தியாவில் இப்போ என்ன போர் நடக்குது, எதுக்காக இந்த டெஃபென்ஸ் ஃபண்டுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சது உண்டு. ஆனால் நடந்தது வேற. டெஃபென்ஸ் ஃபண்டில் நான் அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கனோ அதை விட ஒரு 50% ரிட்டர்ன்ஸ் இருக்கும். 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த 1.5 வருஷத்துல எனக்கு 50,000, இப்போ எனக்கு 50,000க்கு மேலேயே கிடைச்சிருக்கும். இதுவும் மார்க்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன். இதே மார்க்கெட் விழுகாததுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 70,000 கிடைச்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரே வருஷத்துல நியர்லி 60% ரிட்டர்ன்ஸ் கொண்டு வந்தது அந்த ஃபண்ட். அதுக்கப்புறமா நிறைய டெஃபென்ஸ்ல வந்து புதுசா ஃபண்டு கொண்டு வந்தாங்க. ஆதித்யா பிர்லா கூட டெஃபென்ஸ்ல ஒரு ஃபண்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா நான் முதலீடு செய்யணும்னு சொல்லிட்டு இறங்கினப்ப மார்க்கெட் வந்து நமக்கு சப்போர்ட்டிவா இல்லை. இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு புது செக்மெண்ட் கிரியேட் ஆகும்போது அது ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து ஐடென்டிஃபை பண்ணி இப்படி ஒரு செக்மெண்ட் இருக்கு, இந்த செக்மெண்ட்டை நம்ம ஒரு ஃபண்டா மாற்றி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்ட்டு ஆரம்பிக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுவும் இப்போ மார்க்கெட் இறங்கி இருக்கிற இந்த சூழலில் இந்த ஃபண்ட் லான்ச் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அதனால உண்மையிலே நீங்கள் இதில் இந்த என்எஃப்ஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எனக்குமே இந்த என்எஃப்ஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ற யோசனை வந்திருக்கு இந்த ப்ரெசன்டேஷன் பார்த்ததுக்கு அப்புறம். ஸோ நான் என் பங்குக்கு நான் ஒரு அமௌண்ட்டில் இதை இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா எங்கள் டீமை அப்ரோச் பண்ணுங்கள். எங்கள் டீமோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இந்த இடத்துல நான் குறிப்பிட வேண்டியது அவசியம். 8220230035. இதுதான் எங்கள் டீமோட வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர். இன்னொரு தடவை சொல்கிறேன், 8220230035. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ஃபண்டு எடுத்து தர வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதோட முடியாது, இன்னும் சொல்லப்போனால் இந்த ஃபண்டை அதுக்கு அடுத்து இதில் என்னெல்லாம் நடக்குதுன்ற அந்த அப்டேட்ஸ், ஃபாலோஅப்ஸ் இதெல்லாம் நாங்கள் பார்த்து உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நன்றி திரு கார்த்திக் அவர்களுக்கு இப்படியான ஒரு அற்புதமான மீட்டிங்கில் அருமையான கருத்துக்களோட ஒரு புதுமையான மியூச்சுவல் ஃபண்ட் என்எஃப்ஓ பற்றி எங்களுக்கு எடுத்து கூறியமைக்கு சார், எங்களுக்கு இதில் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும்தான். இந்த ஃபண்டோட இந்த ப்ரௌச்சர் இருக்கு இல்லையா, இதை எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இந்த ப்ரௌச்சரை வந்து எங்களுடைய டீமுக்கு
எங்கள் டீம் என்ன பண்ணுவாங்க, எங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இப்படியான ஒரு ஃபண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஸோ கண்டிப்பா சார். கலந்து கொண்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். கார்த்திக் சார். சார் நன்றி சார், மிக்க நன்றி. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.